இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கேப்சுலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நான் என்கேப்சுலேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டு ப்ரொடெக்ட் எ குரூப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கூல் பேக் அப்படிங்கிறது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது அந்த டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக ப்ரைவேட் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னா டிக்ளேர் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன், ஸோ செக்யூரிட்டி பர்பஸுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ் தான். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது செக்யூரிட்டி பர்பஸ் அப்படிங்கிறது தான் அதோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கெட்டர் அண்ட் செட்டர் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ வந்து நம்ம வந்து என்கேப்சுலேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். என்கேப்சுலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் எழுதுறேன் கிளாஸ் டெமோ அப்படின்னு நான் வந்து எழுதுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இது காமன், இது எல்லா ப்ரோக்ராமுக்குமே என்கேப்சுலேஷனில் எல்லா ப்ரோக்ராமுக்குமே இது வந்து காமன். ஸோ ப்ரைவேட்டில் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ப்ரைவேட் அப்படிங்கிறதுல இன்ட் ஏஜ் அப்படின்னு நான் வந்து டிக்ளேர் பண்றேன். இன்ட் ஏஜ் அப்படின்னு நான் வந்து டிக்ளேர் பண்றேன். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக். எதுக்காக பிரைவேட் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த அத்தன்டிகேஷன். ஸோ யாருமே வந்து ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி அத்தரைஸ்டு பீப்புள் மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்றதுக்காண்டி தான் பிரைவேட்ல வந்து நான் டிக்ளேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக். ஸோ பப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட் கெட் ஏஜ் அப்படின்னு ஒரு மெத்தட். இது வந்து பார்த்தோன்னா கெட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இந்த ஏஜ் இங்கே என்ன தரணும் அதுதான் இங்கே அது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறேன். அந்த ஏஜை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த ஏஜை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கெட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ண நல்லா கவனிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டர் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். பப்ளிக் வாய்ட் செட்டில் இப்போ பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல இன்ட் ஏஜ் அப்படின்னு நான் வந்து பேராமீட்டரை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். திஸ் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். நான் நல்லா கவனிச்சுங்க. என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, பிரைவேட்டு பப்ளிக்கு அடுத்து வந்து கெட்டர் செட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும். எல்லா என்கேப்சுலேஷனுக்குமே ப்ரோக்ராமுக்குமே இதுதான் காமன். நான் எதுவுமே பண்ணல. கிளாஸ்ல கிளாஸ் நேம் பிரைவேட்டுங்கிறது எல்லாத்துக்குமே காமன். பிரைவேட்ல இன்ட் ஏஜ். இப்போ நீங்க ஸ்ட்ரிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்ட்ரிங்ல எஸ் நேம் அப்படின்னு தான் நீங்க டிக்ளேர் பண்ணணும். இது காமன். இப்போ பப்ளிக்ல இன்ட் கெட் ஏஜ் வி நீட் டு டிக்ளேர் தி கெட்டர் மெத்தட் இன் பப்ளிக். ஓகேங்களா, பப்ளிக் இன்ட் கெட் ஏஜ். கெட்டுங்கிறது கெட்டர் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ரிட்டர்ன் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வாய்ட் செட். செட்டர்ங்கிற ஒரு மெத்தட்ல இன்ட் பேராமீட்டர்ல பாஸ் பண்ணியிருக்கேன். இங்க எதுக்காக திஸ் யூஸ் பண்றோம்னா டு ரெஃபரன்ஸ் தி கரண்ட் ஆப்ஜெக்ட். கரண்டா இருக்கிறது வந்து எடுத்துக்கிறதுக்காண்டி தான் யூஸ் பண்றேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ மெயின் கிளாஸ் வந்து நான் எழுதுறேன். கிளாஸ்ல மெயின் கிளாஸ் வந்து எழுதுறேன். சாம்பிள் அப்படிங்கிற மெயின் கிளாஸ்ல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ்னு எழுதுறேன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். நீங்க போன வீடியோல எப்படி நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ டெமோன்னு இருக்கா, அந்த டெமோவை இங்க எழுதுறேன். டெமோ டி ஈக்குவல் டு நியூ ஆஃப் டெமோ அப்படின்னு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்றேன். இந்த செட்டுல இன்ட் ஏஜ் பேராமீட்டர்ல பாஸ் பண்ணிருக்கேன் இல்லையா. இப்போ டி டாட் எப்படி கால் பண்ணா இங்க செட் இருக்குல்ல, இதுதான். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். எப்படி ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்றதுங்கிறத இதுல சொல்றேன். டி டாட் செட் அப்படின்னு இருக்கு. செட்ல இன்ட் ஏஜ் நான் சும்மா 21 அப்படின்னு நான் தரேன். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல இப்போ இங்க இருக்கு இல்லையா பப்ளிக் இன்ட் கெட் ஏஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கால் பண்றோம். இப்போ வந்து பேராமீட்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணணும். இப்போ 21 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். இப்போ ரிட்டர்ன் பண்றதுனால சிஸ்டம் டாட் அவுட் ஆஃப் பிரிண்ட் எல்என்ல டி டாட் கெட் ஏஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா 21 அப்படின்னு வந்துடும். இதுல வந்து நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணுமே இல்லை, என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்றது. இந்த என்கேப்சுலேஷன்ல பிரைவேட் பப்ளிக்
கெட்டர் செட்டர் அப்படிங்கிறது 4 யூஸ் பண்றோம். எதுக்காக யூஸ் பண்றோம்? பிரைவேட்ங்கிறது எதுக்காக? இந்த என்கேப்சுலேஷன் அப்படின்னாவே பிரைவேட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும், கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணியே தான் ஆகணும். அது ஒய் வி நீட் டு யூஸ் தி கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் இன் என்கேப்சுலேஷன் அப்படின்னா அத்தான்டிகேஷன், அதாவது ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது வந்து எப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்றது. இப்போ பிரைவேட்ல இன்ட் கெட் ஏஜ்னு தந்திருக்கேன், எதுக்காகனா செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி தந்திருக்கேன். பப்ளிக் இன்ட்ல கெட் ஏஜ் கெட்டர் மெத்தட் யூஸ் பண்ணியே ஆகணும், ரிட்டர்ன் பண்றேன். இது காமன், எல்லா ப்ரோக்ராமுமே காமன். இப்போ பப்ளிக் வாய்ட் செக்டர்ல இன்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கேன், திஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இது எல்லா ப்ரோக்ராமே காமன், எல்லாத்துக்கும் நீங்க இப்படி தான் எழுதணும். இப்போ மெயின் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து கால் பண்ணி இப்போ டி டாட் செட்டுங்கிறதுல இங்க பேராமீட்டர்ல பாஸ் பண்றதுக்காண்டி ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணியிருக்கேன். அடுத்து அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போ கெட்டர் மெத்தடை இங்க யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணும்போது செட்டர் கெட்டர் எல்லாமே யூஸ் பண்றோம். செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி தான் என்கேல்குலேஷனாவே படிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த பிரைவேட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட், இந்த ரிட்டர்னு திஸ் இந்த செட்டர் இந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. அடுத்தடுத்த வீடியோல வந்து இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம். ரொம்ப நன்றி.